அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் வந்து நிறைய இமேஜஸ் ஃபைல் வந்திருக்கும். அது எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக 2 மெத்தட்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு எப்பயும் போல் உங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய் அடாப் ஸ்கேன் அடிங்க. அடாப் ஸ்கேன் சொல்லி அடித்தோடனே இங்கே பாருங்கள் 2 இது வந்திருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா டேப் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். கீழே அடாப் ஸ்கேனர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. இதை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணனால ஓப்பன் கேட்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். சைன்இன் வித் கூகுள், சைன்இன் வித் ஃபேஸ்புக், சைன்இன் வித் ஆப்பிள்னு கேட்டுக்காங்க. சைன்இன் வித் கூகுள் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபேஸ்புக் இருந்தால் ஃபேஸ்புக்கில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய மெயில் ஐடியை டச் பண்ணிக்கோங்க. அதில் உங்கள் மெயில் ஐடி வந்திருக்கும். மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். கண்டினியூ கொடுத்துருங்க. வாட்ஸ் நியூ இன் அடாப் ஸ்கேன் கேட்டிருக்கு. ஓகேன்னு கொடுத்துருங்க. ஒயில் யூஸிங் த ஆப்புங்கிற டச் பண்ணிக்கோங்க. அலோவ் கொடுத்துருங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? லுக்கிங் ஃபார் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டா இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுங்க. அதே ஸ்கேன் பண்ணிடுச்சு. ஸ்கேன் பண்ண உடனே இப்போ கீழே பாருங்கள் ரொட்டேட்டுன்னு இருக்கா. அதை சரியான முறையில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. ரொட்டேட் பண்ணிக்கிட்டே கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. வேணுமா கரெக்டான அளவு வச்சு கிராப் பண்ணிக்கோங்க. இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பக்கத்தில் எடிட் டு டெக்ஸ்ட்டுன்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் அடிக்கணும்னா நீங்கள் அடிச்சுக்கலாம். அதுக்கு அமௌண்ட் கட்டணும் நீங்கள். அடுத்து பாருங்கள் ஃபில்டர்ஸ்ன்னு கேட்டுருக்காங்க. டச் பண்ணோடனே இப்போ ஸ்கேனிங் நல்லா இருக்கும், கிளியராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்ப கொஞ்சம் கிளியராக எடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் ரீடேக்குன்னு இருக்குது. நம்ம எடுக்கணும்னா எத்தனை பேஜ்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ சேவ் வேறு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நம்ம வேறு க்ளீன் அப்படி தேவையில்லைன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லாமே இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் அடுத்து இப்போ இங்கே மேலே பாருங்கள் அடாப் ஸ்கேன் சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்களா. இப்போ இதை டச் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ சேவ் இடத்துல இப்போ டச் பண்ணுங்க. டச் பண்ணி மேலே போய் டச் பண்ணோடனே அது கேட்கும் ரீநேம் கொடுக்குறீங்களான்னு கேட்கும். நம்ம கண்டிப்பாக அதுக்கு ரீநேம் நம்ம கொடுக்கணும். கொடுத்தா தான் இப்போ நம்ம நேம் அது சேவ் ஆகிருக்கும். அது இல்லைன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ரீநேம்ங்கிறத டச் பண்ணிடுங்க. இப்போ ரீநேம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் மேலே ஃபோல்டருக்கு மேலே பாருங்கள் சிவானே வந்திருக்கா. இப்போ கீழே பாருங்கள் சேவ் பிடிஎஃப்னு இருக்கா. அதை சேவ் பிடிஎஃப்னு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு பிடிஎஃப் சேவ் ஆயிடுச்சு. இப்போ மேலே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் சிவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. சிவா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த பிடிஎஃப் சேவ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ யாருக்கா நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இதை டச் பண்ணுங்க. டச் பண்ணே இந்த கீழே பாருங்கள் ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்கான். அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே அதை கேட்குது பாருங்கள். வாட்ஸ்அப்பா இல்லை ஜிமெயிலுக்கு அனுப்புறீங்களா, டெலிகிராமா அப்படின்னு சொல்லி கேட்குது. சென்டே காப்பி அப்படிங்கிற டச் பண்ணிவிட்டு இங்கே வாட்ஸ்அப்புக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பணும்னா அனுப்பிக்கலாம். நீங்கள் இப்போ ஆட் கேப்ஷனில் போய் சிவானே கொடுத்துருங்க. இல்லை வேறு ஏதாவது டைட்டில் நேம் கொடுக்கணும் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் பிடிஎஃப் இது சேவ் ஆயிடுச்சு. இப்போ எதுக்காக நம்ம பிடிஎஃப் கொடுக்குறோம் அப்படின்னா, தமிழ் வழி சான்றிதழ் நிறையா கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டிருக்கப்ப நமக்கு இமேஜ் அப்லோட் பண்ணுறப்ப இது தேவைப்படுதுங்கனால இப்போ நம்ம பிடிஎஃப்பை நம்ம இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ இதை நம்ம எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ எப்போயுமே நீங்கள் பேக் இப்போ இதை டச் பண்ணுங்கள். இந்த 3 டாட்ஸ் இருக்குது அந்த இடத்துல மோருங்கிற இடத்துல அதில் போயிட்டு பிரிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம ஸ்கூல் பிரிண்ட்லேயே நம்ம டைரெக்டாக பிரிண்ட் கொடுத்துக்கலாம். பிரிண்ட்டுங்கிற டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இப்போ ஒரு காப்பியான்னு கேட்குது. இங்கே பாருங்கள் காப்பீஸ் 1 இருக்குது. 1ன்னு போட்டுட்டு
இப்போ இந்த இடத்துல நம்ம பிரிண்டரை கனெக்ட் பண்ணோன்னே பிரிண்ட்னு ப்ளூ கலரில் வரும், பிரிண்ட்னு கொடுத்துருங்க. சரிங்களா? டீச்சர்ஸ், இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற முக்கியமான வீடியோக்கள் வந்து நான் உடனுடனே கொடுக்குறேன். தேங்க்யூ.